ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பீட்ரூட் பொரியல். என்னோடய மாடலில் நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். நாங்கள் என்னென்ன போடுவோம்னா உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய் என்னடா 2 விதமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய ஸ்டைலு, என் பொண்ணோட ஸ்டைலு இது. அதுமாதிரி வெங்காயம் நீட்டமாக சின்ன பொண்ணு ஸ்டைலு. நான் பொடியாக போடுவேன், அவ்வளோதான். என்ன பச்சை மிளகாய் இதில் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றலாம். அவள் தூக்கி போட்டுருவா, அதுக்காக நீட்டமாக போடு, நான் பச்சை மிளகாய் சாப்பிட மாட்டேன், எடுத்து போட்டுருவோம் அப்படிங்கிறா. பீட்ரூட் நல்லா நைஸாக சீவியாச்சு. அடுத்து இதில் என்ன போட்டுக்கிறேன்னா மஞ்சத்தூள் தூவிக்கலாம். மஞ்சத்தூள் லைட்டாக, ரொம்ப அதிகமாக போடக்கூடாது, சும்மா லைட்டாக மட்டும். அடுத்தது இதில் உப்பு தூவிக்கலாம். சும்மா லைட்டாக போதும், நமக்கு தேவையான அளவுக்கு. போதும், கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் கிளறிட்டு பாதி வேக்காட்டில் டேஸ்ட் பார்த்தோம்னா உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். என்ன ஒன்று, சமையல் செய்கிற இடத்துல ரெட்டாக இருக்கும். சவுண்டு கம்மியாக வச்சுங்க. காலையில் பணியாரம் சாப்பிட்டோம். இப்போ மதியான சாப்பாட்டுக்கு சாப்பாடு, ரசம், பீட்ரூட் பொரியல். நான் பீட்ரூட்டில் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன், அப்படியே எண்ணெயில் வணங்குறதோடு சரி. வேணால் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிக்கலாம். தண்ணி தெளித்து ரொம்ப கொலன்னு வெந்ததுன்னா எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. நீங்கள் வேணால் லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சிக்கலாம். நான் எண்ணெய் லைட்டாக கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். பாப்பா அதிக எண்ணெய் சேராதுன்னு சொல்லுவாள். பொறுமையாக தான் பேசுகிறேன், உங்களுக்கெல்லாம் கேட்குதா இல்லையான்னு தெரியல, பார்க்கலாம். இந்த கடுகு, நாங்கள் இந்த பருப்பு இதெல்லாம் ஒட்டுக்க போட்டு கலந்து வச்சுருப்போம். அதே நேரத்தில் தனி கடுகாகவும் வச்சுருப்போம். ஏன்னா இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கெல்லாம் தனி கடுகு போட்டால் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, சங்கு 4 கருவேப்பிலை உருவிட்டு வசங்க. எடுத்துட்டியா? உடைச்ச உளுந்து, கருப்பு உளுந்து நல்லாயிருக்கும். நம்ம வெள்ளை உளுந்து போடுறத விட கருப்பு உளுந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்.
வந்து கருவேப்பிலை போடல, ஏன்னா அது போயிட்டு மரத்தில் போய் ஒடிச்சிட்டு வரணும். விட்டுட்டு போனால் பருப்புலாம் தீஞ்சு போயிடும். கருவேப்பிலை நம்ம வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா விட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு குட்டி மரம் இருக்குது, அங்கே போய் ஒடிச்சிட்டு வரணும். சரியா, நானும் ஃபுல்லாக ஒடிச்சிட்டு வந்தா வச்சுருப்பேன்னு ஃபுல்லாக ரசத்துக்கு போட்டலாம். எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. அடுத்தது வந்து இந்த பீட்ரூட் எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு கையில் தெல்லு ஒரு கையில் காய் படுறதால இந்த மாதிரி சங்கடமாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். நம்ம வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் இதிலே போட்டோம். இனிமேல் வந்து எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. கருவேப்பிலை மட்டும்தான் மிஸ்ஸிங், அது இல்லைன்னா பரவாயில்ல. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டு அதுக்கப்புறம் நல்லா நார்மலில் வச்சுக்கலாம். இது வந்து கடுகு போட்டதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சாவே செம்ம வாசனை. அது ஒரு கையில் கிளறதுல வடச்சட்டியே நகருது அங்கிட்ட இங்கிட்ட. நாங்கள் இப்படி தான் பீட்ரூட் பொரியல் செய்வோம். இதில் வந்து நல்லா செல்லு இருக்குதால வடச்சட்டி கையில் பிடிச்சி இப்படி கிளற முடியல. ஒரு ஆள் வீடியோ எடுத்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? அவ்வளோதான்ப்பா. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா வேக்காடு விடலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 7 நிமிஷம் நல்ல அனல் ஃபுல்லாக வச்சுட்டு, நார்மல் அனலில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் ஃபுல்லாக அப்படியே திரி விடலாம். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அரை வேக்காடுக்கும் போது சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குதா பாருங்கள். இல்லை காரம் பத்தலை அப்படின்னா, உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா பச்சை மிளகா கூட வந்து 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இல்லைன்னா மிளகாத்தூள் லைட்டாக தூவிட்டு, மிளகாத்தூள் தூவிட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது. பீட்ரூட் பொரியலுக்கு பொறுத்தளவுக்கு மிளகாத்தூள் போடக்கூடாது. ஒன்று வரமிளகா இல்லை பச்சை மிளகா 2 தான் போடணும். எங்களுக்கு பிடிக்காது அந்த மிளகாத்தூள் போடுறது. எங்கள் அம்மாலாம் செஞ்சு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பிடிக்கிறதில்ல மிளகாத்தூள் போட்டால். ஃபுல்லாக காரம் கம்மியாக வேணுன்றதால 4 மிளகா தான். 2 மிளகா கொஞ்சம் நீட்டமாக போட்டால் 2 மிளகா பொடி பொடியாக அரிஞ்சு போட்டுவிட்டேன். அவள் காரம் அதிகம் சாப்பிடக்கூடாது அப்படின்றாலும் சரி, நாமளும் அதுமாரி காரம் இல்லாமல் சாப்பிட்லாம். அதுக்காக தனியாக செய்ய முடியும். அவ்வளோதான். இது நல்லா நீங்கள் ஒரு 5 நிமிஷம், இப்போ இந்த வீடியோனா 10 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இறக்கிடலாம். ஃபுல்லாக வேகணுன்ட்டுலாம் கிடையாது, அரை வேக்காடு. சூப்பராக இருக்கும். காய் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு சத்தும் கூட. ஃபுல்லாக ஒரு மாதிரி கொலன்னு வேக வச்சா டேஸ்ட்டு போயிடும். நான் இது 5 நிமிஷமே வேக மாட்டேன், இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான்.
சரி, ரொம்ப லாங்காக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதால தான் நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். இது கூட நம்ம ஒன்றுமே சேர்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இல்லை உங்களுக்கு வந்து அரை வேக்காடு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக லைட்டாக தண்ணி தெளித்து கிளறிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கிளறிட்டு இருந்து இறக்கிடலாம். சரிப்பா, பாய்.